ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360 தான். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இன்ஃபோசிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய 2 சூப்பர் டூப்பரான ரோல்ஸ் அண்ட் சேலரியும் சூப்பராக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய காலேஜ் பிளேஸ்மெண்ட் டீமுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யாரோடலாம் வந்து இன்ஃபோசிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கோ, அதாவது உங்களுடைய இன்ஸ்டியூட்டோட இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபோசிஸ் ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் இந்த இமெயிலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 25 பேட்சில் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் 2 டெக்னிக்கல் ரோல்ஸ் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அண்ட் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர். ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமருடைய சேலரி 9.5 LPA அண்ட் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு 6.25 LPA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டை ஈஸியாகவே வந்து கிராக் பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்க அண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச்சஸ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஐடி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 10th 12th கம்பல்சரி நீங்கள் வந்து 60% வந்து செக்யூர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் பொறுத்தளவு நீங்கள் வந்து 6 CGPA அல்லது 68% வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 2024 அண்ட் 25ல் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 2024ல் இருக்கவங்க டேரெக்டாக நம்மள்ட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2025ல் இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்ட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி ப்ரொசீஜரோ ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 30th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட் இருக்கும் அண்ட் தேர்ட் வந்து மேனேஜரல் ரவுண்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 3 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு கோடிங் தான், எந்த விதமான ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் வந்து இருக்காது. அண்ட் இந்த கோடிங் கொஸ்டின் உங்களுக்கு டோட்டலாக வந்து 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹார்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஈஸி, ஒரு கொஸ்டின் மீடியம் அண்ட் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஹார்டாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அல்லது ஒரு ஈஸி கொஸ்டின் 2 மீடியமும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 3 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி லெவலில் இருக்கும், அதாவது வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அரே, ஸ்டாக், சார்ட்டிங், சர்ச்சிங் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். அண்ட் மீடியம் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிரீடி அல்காரிதம் ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதிலே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிஸ் செஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவல் வந்து கண்டிப்பாக டைனமிக் ப்ரோக்ராமிங்லேருந்து உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரிங்ஸ், ஸ்டேக், லிங்க்டு லிஸ்ட் அண்ட் கியூ, ட்ரீ, கிராஃப், கிரீடி அல்காரிதம், டைனமிக் ப்ரோக்ராமிங், ஹீப், சர்ச்சிங், சார்ட்டிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராப்ளம் மினிமம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 2 ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ரொசீட் ஆவீங்க. இதே நீங்கள் 3 ப்ராப்ளம்ஸ்மே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. அண்ட் ஒன் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இருக்கக்கூடிய கவுண்ட் பொறுத்து நிறைய பேர் 2 ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் செலக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் 2 ப்ரோக்ராம்னாச்சு சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லீட் கோடில் வந்து நீங்கள் போயிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் அதே மாதிரி வந்து நீங்கள் பைத்தான் இந்த 2 பர்டிகுலர் செக்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். மினிமம் ஒரு ப்ரோக்ராம் அல்லது வந்து 2 ப்ரோக்ராம் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் டெய்லி பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீக் கோடர்ஸ்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்மே எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேக்கர் ரேங்க்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ ஸோ நீங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கும் ட்ரை பண்ணலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் காலேஜில் கிடைச்சாலோ அல்லது வந்து உங்கள் சீனியர்ஸ் மூலமாக கிடைச்சாலோ இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 பேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் வந்து டேரெக்டாக லிங்க்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இன்ஃபோசிஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நம்மளுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து லிங்க்டின் போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கில் வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.